ஞானசித்தி விநாயகமூர்த்திக்கு ஆச்சாரியார் திருவடிக்கு ராஜராஜேஸ்வரி பராசக்தி ஜெகன்மாதாக்கு சர்வஜமூர்த்திக்கு சத்குருமூர்த்திக்கு சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादभिरावृतां मयूकैः अहमिद्येव विभावगे भवानी समरविजयकोटिसाधकानन्ददाटि मृदुगुणगणपेटी मुख्यकादम्बवाटि मुनुनुदपरिपाटि मोहिता जाण्डकोटि परमशिववधूटि पादुमां कामकोटि जय जय जगदम्ब शिवे जय जय कामाक्षि जय जयाद्रिसुते जय जय महेश दगिते जय जय चिद्गगनकौमुदीतारे. ओम श्रीमात्रे नमः. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஆதிசக்தியினுடையதான அற்புதமான ஒரு வைபவத்தை சொல்லக்கூடியதும் மந்திரசாஸ்திர கர்ப்பிதமானதுமான சௌந்தர்ய லகரியினுடையதான ஒரு வைபவத்தை நாம் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் முதல் ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை விசேஷமாக நாம் சிந்தனை செய்தோம். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தः பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலகுஷல ஸ்பந்திதுமபி அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமக்ருத புண்ணிய பிரபவதிங்கிறதான சௌந்தர்ய லகரியினுடைய முதல் ஸ்லோகத்தினுடையதான ஒரு வைபவத்தை சிந்தனை பண்ணினோம். மந்திரசாஸ்திர ரீதியில் ரகசியங்கள் பார்த்தோன்னாக்க இதற்கு அநேக ரகசியங்கள் உண்டு. அப்படி இந்த சிவசக்தியாங்கிறதான அந்த அக்ஷரத்தை ரெண்டு வார்த்தைகளை வச்சுமே ஆச்சரியமான அர்த்தங்களை சௌந்தர்ய லகரிக்கு பாஷ்யத்தில் அதற்கு பாஷ்யம் செய்தவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பண்ணியிருக்கா. முக்கியமாக பார்த்தோன்னு சொன்னாக்க இதில் தேவியினுடைய மகாமந்திரங்கள் எல்லாமே அடக்கமாக விளங்கக்கூடியது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்லோகத்தினுடைய பாராயணமே, இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தாலே பரதேவதையினுடைய ஒரு கருணா கட்டாட்சத்தினால கைவல்யமான ஒரு முக்தி ஏற்படும் அப்படிங்கிறது பரதேவதையினுடையதான ஒரு அனுகிரகமும் கூட. அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் அது. முக்கியமாக இதில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டாக்க தந்திரசாஸ்திர ரீதியில் சொல்லக்கூடியதான ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டாக்க சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகல குஷலஹா ஸ்பந்திதுமபி அப்படிங்கிறதான இந்த ரெண்டு வரிகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சிவசக்கரங்கள் ஸ்ரீசக்கரத்தை பொறுத்த வரைக்கும் பரமேஸ்வரியினுடையதான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான அந்த ஸ்ரீசக்கரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் சிவசக்கரங்கள் சக்தி சக்கரங்கள்னு ரெண்டு உண்டு. அதாவது நான்கு கோணங்கள் சிவசக்கரமாகவும் 5 கோணங்கள் சக்தி சக்கரமாகவும் பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். 4 சிவ கோணங்களும் 5 சக்தி கோணங்களும் இணைந்து விளங்கக்கூடியதான அதற்கு ஸ்ரீசக்கரம் அப்படின்னு பேர். அப்போது சிவசக்திகளுடைய சம்மேளனத்தான தான் லோகமானது விரியறது. அப்போது இந்த ஸ்ரீசக்கரமானது ஸ்ரீசக்கரத்தினுடைய பிரதிபிம்பம் தான் இந்த பிரபஞ்சம்ங்கிறதையும் நாம் ஏற்கனவே சிந்தனை செய்திருக்கோம். ஸ்ரீசக்கரத்தினுடையதான ஒரு பிரதிபிம்பம் தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது. அப்படி இந்த சிவசக்கரமும் சக்தி சக்கரங்களும் சிவசக்கரங்களும் சம்மேளனமாகி 2 சக்கரங்களும் கலந்தாக ஸ்ரீசக்கரமானது தோன்றுகிறதுங்கிற கூடியதான ஆச்சரியமான ஒரு விஷயமும் இந்த ஒரு ஸ்லோகத்தில் அடங்கி இருக்கு. இதனுடையதான ஒரு ஸ்ரீசக்கரத்தினுடையதான வர்ணனையும் பின்னாடி 11வது ஸ்லோகத்தில் வரப்போகிறது. சதுர்பிகி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபிகி பஞ்சபிரபிகி பிரபின்னாபிகி சம்போஹோ நவபிரபிகி மூல பிரகிருதிபிகின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம் சொன்னாக்க ஸ்ரீசக்கரத்தினுடையதான ஒரு வர்ணனையும் ஆச்சரியமாக அதில் சொல்லியிருக்கா. அப்படி இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டாக்க பரமேஸ்வரியினுடையதான யந்திரமான ஸ்ரீயந்திரத்திலே சிவசக்கரமும் சக்தி சக்கரங்களும் சம்மேளனமாக விளங்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தால தான் லோகமானது இயங்கிறது. அப்படி இந்த ஸ்ரீசக்கரம் இல்லைன்னு சொன்னாக்க பிரபஞ்சமானது இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இதனால தான் துர்வாசாச்சாரியாலும் சக்தி மகிந்த ஸ்தவத்தில் பார்த்தோம் சொன்னாக்க ஸ்ரீசக்கரம் ஸ்ருதி மூல கோஷம் இதிதே சம்சார சக்கராத்மகம் அப்படின்னு சொல்ல. இந்த ஸ்ரீசக்கரமானது வேதங்களில் பிரதிபாலிக்கப்பட்டதாகவே பிரகாசிக்கிறது. வேதங்களில் பிரதிபாலிக்கப்பட்டதான உபனிஷத்துக்களாலையும் வேதங்களாலையும் போற்றப்பட்ட ஸ்ரீசக்கரம் சம்சார சக்கரமாக இருக்குது. எப்படி சம்சார சக்கரமாக ஸ்ரீசக்கரம் இருக்குன்னு சொன்னாக்க சிவசக்கரங்கள் 4 சக்தி சக்கரங்கள் 5 சம்மேளனமாகி விளங்கக்கூடிய இந்த ஸ்ரீசக்கரத்தாலே பிரபஞ்சமானது இயங்கிறது. ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒரு பிரதிபிம்பமாகத்தான் பிரபஞ்சமானது விளங்குறதுன்னு சொல்கிறேன். அப்படி
சிவகோணங்கள் 4ம் சக்தி கோணங்கள் 5மா சேர்ந்து நவகோணங்கள் வருது. நவகோண நாயகின்னே அம்பாளுக்கு பேர். அபிராம பட்டரும் ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளேன் அம்பாளை சொல்றார். அபிராம சுந்தரி அம்பாளை ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளின் 9 கோணங்களையும் மேவி விளங்கக்கூடிய பரசைத்தன்ய ரூபினிங்கிறார். திரைலோக்கிய மோகனம், சர்வாஷா பரிபூரகம், சர்வ சம்ஷோபனம், சர்வ சௌபாகியதாயகம், சர்வார்த்த சாதகம், சர்வரக்ஷாகரம், சர்வரோககரம், சர்வசித்தி பிரதாயகம், சர்வானந்தமயம் என்று சொல்லக்கூடியதான 9 கோணங்களிலும் மேவி விளங்கக்கூடிய சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக சாட்சாத் லோகமாதாவான அபிராம சுந்தரி பிரகாசிக்கிறாங்கிறது ஆச்சரியமா சொல்லியிருக்கார். அப்படி பராபட்டாரிகையான ஜெகன்மாதா நவகோணங்களையும் மேவி விளங்குறா. நவகோணங்களையும் சிவரூபமாகவும் சக்தி ரூபமாகவும் விளங்கக்கூடிய சைத்தன்ய ரூபிணி சாட்சாத் லோகமாதாவான பராசக்தி தான். தேவி கட்கமாலைன்னு எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பேன். அந்த கட்கமாலையை பொறுத்த வரைக்கும் பிரதானியமாக சுத்த சக்தி மாலையைத்தான் கட்கமாலைன்னு நம்ம சொல்றோம். அது விசேஷமாக அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணறதுக்கு ஸ்ரீ வித்யோபாசகாலாம் உபயோகப்படுத்துவோம். நவாவரண பூஜைக்கு சமமாக விளங்கக்கூடியது. அந்த கட்கமாலை போல பார்த்தோம்னு சொன்னாக்க 14 மாலைகள் இன்னும் அம்பாளுக்கு உண்டு. முதல்ல இருக்கக்கூடியதற்கு தான் கட்கமாலைன்னு பேர். இது மாதிரி 14 மாலைகள் உண்டு. அந்த 14 மாலைகள்ல முதல் 5 மாலை, அதாவது இந்த கட்க மாலையையும் சேர்த்து மொத்தம் 15 மாலைகள், 15 ஸ்தோத்திரங்கள், 15 ஸ்துதிகள். அதை எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம். மந்திரசாஸ்திர ரீதியில சொல்லணுங்க மாலா மந்திரங்கள், 15 மாலா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவா. இந்த 15 மாலா மந்திரங்கள்ல முதல் 5 சுத்த சக்தி ரூபத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். 2வது 5 இந்த ஸ்ரீசக்கரத்தில் விளங்கக்கூடிய ஆவரண தேவதைகள் எல்லோரையுமே சிவரூபமா சொல்லக்கூடியதாக இருக்கு. சிவரூபத்தோட கூட, அதாவது முதல் கட்கமாலையில பார்த்தோம் சொன்னாக்க எப்படி வரும்? காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, வன்னிவாசினின்னு வரும். சிவமாலையில பார்த்தோம் சொன்னாக்க காமேஸ்வர, பகமாலின்னு, நித்யக்லின்ன, பேருண்ட, வன்னிவாசின்னு அங்க இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாரையும் சிவரூபத்தோட கூட சொல்லறதாக இருக்கு. மிதுன கட்கமாலை, மிதுன மாலைங்கிறது அடுத்து 10லிருந்து 15 வரைக்கும் விளங்கக்கூடியது. அந்த மிதுன மாலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மிதுன மாலைகள்ல ஆச்சரியமாக எப்படி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டாக்க, மிதுன மாலையில பார்த்தாக்க சிவசக்திகனுடைய சம்மேளன ரூபத்தோட கூட விளங்கக்கூடியதாக அந்த கட்கமாலையானது பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி ஆச்சரியமாக இந்த கட்கமாலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தேவியினுடையதான ஒரு ஸ்வரூபத்தை விசேஷமாக சொல்லியிருக்கு. அப்படி சிவரூபமாகவும் ஸ்ரீசக்கரத்துக்குள்ள தேவதைகளை பாவிச்சு பூஜிக்க முடியுங்கிற சம்பிரதாயமானது உண்டு. அப்படி சிவசக்திகளுடைய சம்மேளனத்தாலே தான் பிரபஞ்சமானது இயங்கிறது. அப்படி சிவனும் சக்தியும் சேராத போனாக்க பிரபஞ்சத்தினுடையதான இயக்கம் இல்லைங்கிறது தான் முதல் ஸ்லோகமானது விசேஷமா சொல்லுறது. பரமேஸ்வரனும் தேவியினுடைய சேர்க்கை இல்லாத இயங்க முடியாதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தபடி காமகலையினுடையதான ஒரு சேர்க்கை இல்லைன்னு சொன்னாக்க ஈகாரமானது சேரலைன்னா சிவநாமத்தை உச்சரிக்க முடியாதுங்கிறத சிந்தனை பண்ணினா போல இந்த சிவகாங்கிறதுல உயிரெழுத்துக்கள் பார்த்தோம்னு சொன்னாக்க ஈகாரமும் அகாரமும், இச்சு இவ்வு மெய்யெழுத்து, ஈகாரமும் அகாரமும் ஈ ஆ இது ரெண்டுமே உயிரெழுத்து. அப்படி இந்த ஈயும் ஆவும் சேராம இச்சையும் இவ்வையும் உச்சரிக்க முடியாது. அப்போ உயிரெழுத்தெல்லாம் சாட்சாத் பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபம், மெய்யெழுத்தெல்லாம் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். இதத்தான் நித்யாஷோடசிகா ரூபா ஸ்ரீகண்டார்த்த சரீரினிங்கிற நாமாவானது ஆச்சரியமா சொல்லுறது. அப்படி நித்யாஷோடசிகா ரூபான்னா 16 உயிரெழுத்துக்களும் சாட்சாத் பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபம், தேவியினுடைய ஸ்வரூபம். இந்த 16 உயிரெழுத்துக்களும் 16 மெய்யெழுத்துக்களும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சாட்சாத் 16 மீதி இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்க பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். அப்படி இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தா மாத்திரம்தான் லோகமானது இயங்குமே தவிர்த்து உயிரெழுத்தாலேயோ மெய்யெழுத்தாலேயோ தனிச்சு இயங்க முடியாது. இருந்தாலும் மெய்யெழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் இல்லாத ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. இச்சுன்னு நம்ம சொல்றோம், இவ்வுன்னு நம்ம சொல்றோம். இச்சு இவ்வுன்னு சொன்னா கூட அந்த ஈகாரம் சேர்த்து தான் சொல்ல முடியாது உயிரெழுத்தை. அப்போ அந்த ஈங்கிற ஸ்வரூபம் தான் சாட்சாத் பரமேஸ்வரி ஸ்வரூபம். பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரின்னு வாக் நிலைகள் 4 உண்டு. அப்படி பரமேஸ்வரியானவள் இந்த வாக்ரூபினியா இருந்து கொண்டு செயல்படுறாங்கிறதையும் இந்த சௌந்தரிய லகரியினுடைய முதல் ஸ்லோகமானது குறிக்கிறது. அப்படி ஆச்சரியமாக அப்படி இந்த சிவநாமாவை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணறதுக்கே, சிவகாங்கிற பரமசிவனுடைய நாமாவை சொல்லறதுக்கே உயிரெழுத்தினுடைய சேர்க்கையினால ஈகாரமும் அகாரமும் இச்சோடையும் அதுபோல இவ்வோடையும் சேர்ந்து சிவகாங்கிற அக்ஷரமானது பிறக்கிறது. அப்படி இந்த சிவாட்சரத்திற்கு காரணமாக விளங்கக்கூடியவள் சாட்சாத் ராஜராஜேஸ்வரியான அம்பாள் தான். சிவகான்னு சொல்லறதுக்கும் அந்த பரமசிவனுக்கும் ஆதாரமூர்த்தியா விளங்கக்கூடியவளும் சாட்சாத் ராஜராஜேஸ்வரியான பராபட்டாரிகை அப்படிங்கிறதுனால பரமேஸ்வர
பரமேஸ்வரியினுடைய ஒரு கருணா கட்டாட்சம் இல்லாத பரமசிவனுடைய நாமாவை சொல்ல முடியாது. பரமேஸ்வரியினுடைய ஒரு சக்தி இல்லாத பரமசிவனாலையும் இயங்க முடியாதுங்கிறதுனாலையும் சர்வத்துக்கும் ஆதிமூர்த்தமா விளங்கக்கூடிய பரதேவதையை தவிர்த்து வேற ஒரு வஸ்துவே லோகத்துல இல்லைங்கிறதுனாலையும் இவளை தவிர்த்து லோகத்துல வேற ஒரு தெய்வமானது இல்லை அப்படிங்கிறத பட்டரும் விசேஷமா தவளே இவள் எங்கள் சங்கரனார்மனை மங்களமாம் அவளே அவர்தம கண்ணையும் ஆகினல் ஆகையினால் சௌந்தர்ய லகரி முதல் ஸ்லோகத்தை தான் அந்த அந்தாதியில சொல்ற. தவளே இவள் எங்கள் சங்கரனார்மனை மங்களமாம் அவளே அவர்தம கண்ணையும் ஆகினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்துண்டு செய்தே அப்படின்னு தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமா விளங்கக்கூடியவள் சாட்சாத் காமாட்சியான ராஜராஜேஸ்வரியான பரமேஸ்வரி. அப்படி சர்வத்துக்கும் ஆதாரமூர்த்தியாக சர்வாதார மூர்த்தியா விளங்கக்கூடியவள் பரமேஸ்வரி. அந்த பரமேஸ்வரியினுடைய சேர்க்கை இல்லாத போனா பரமசிவனாலையும் இயங்க முடியாது. சிவசக்தியா யுக்தோ யதிபவதி சக்தக பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகல குஷலகா ஸ்பந்திதும் அப்படி ஸ்ரீசக்கரத்தினுடையதான ஒரு வர்ணனையும் சிவநாமாவிற்கும் காரணமா விளங்கக்கூடியவள் சாட்சாத் பரமேஸ்வரிங்கிற வர்ணனையும் இந்த ஒரு ஸ்லோகமானது ஆச்சரியமா சொல்லிது. ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு ஸ்லோகங்கள் முடியும் பொழுதும் ஸ்லோகத்தில் என்ன மந்திரமானது சூச்சிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம சிந்தனை செய்யலான்னு. அப்படி பார்த்தோம்னாக்க இந்த ஸ்லோகத்துல தேவியினுடைய பீஜாட்சரமான ஏகாட்சரமான மகாகாமகலாட்சரமானது விசேஷமா சூச்சிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகமே ஆனந்தகிரியருடையதான ஒரு பாஷ்யத்தின்படி பார்த்தோம் சொன்னாங்க காமகலையினுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதுதான். காமகலைங்கிறது காமேஸ்வரனும் காமேஸ்வரனுடைய சம்மேளனமா விளங்கக்கூடியதான அந்த ஸ்வரூபத்திற்கு காமகலைன்னு பேர். அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய அந்த ஸ்திதிக்கு காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் ஐக்கியமா விளங்கக்கூடியதான அந்த ஸ்வரூபத்திற்கு மகாகாமகலாட்சரம் மகாகாமகலா ஸ்வரூபம் அப்படின்னு எல்லாம் பெயர்னு சொல்லுவான். அப்படி அதனுடைய தாத்பரியம் பரம ரகசியமானதுங்கிறதும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படி அப்பேற்பட்ட காமகலா ஸ்வரூபிணியான ராஜராஜேஸ்வரியான ஜெகன்மாதாவை தான் பார்த்தோம் சொன்னாக்க பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் நமஸ்காரம் பண்ணிண்டே இருக்கான்னு வருது. இந்த ஸ்லோகத்தில் ஆச்சரியமா பார்த்தோம்னு சொன்னாங்க இன்னொரு விசேஷமான ஒரு க்ஷேத்திரத்தினுடையதான ஒரு வைபவமும் தெரிகிறது. எந்த க்ஷேத்திரம்னா சாட்சாத் திருவாரூர் தான். அந்த க்ஷேத்திரத்தில் பிரகாசிக்கக்கூடிய கமலை பராசக்தியினுடைய ஆச்சரியமான வைபவத்தையும் இந்த ஸ்லோகம் சொல்லுறதுன்னு எடுத்துக்க முடியும். ஏன்னாக்க ஏற்கனவே பார்த்தபடி பரதேவதையானவள் மகாகாமகலாட்சரியா வீட்டிருக்கக்கூடியதான ஒரே க்ஷேத்திரம் திருவாரூர் க்ஷேத்திரம். ஒரு க்ஷேத்திரம் திருவாரூர் க்ஷேத்திரம். சிதம்பரத்திலையும் காஞ்சிபுரத்திலையும் அநேக க்ஷேத்திரங்கள்ல பரமேஸ்வரியானவள் அந்த ஸ்வரூபத்தை சூக்ஷ்மமா பிரகாசிக்கிறா. அப்படி இந்த ஸ்லோகமானது முக்கியமாக பரமேஸ்வரியினுடைய மந்திரசாஸ்திர ரகசியத்தை சொல்லக்கூடியது. மகாகாமகலாட்சரியா தேவி விளங்கக்கூடியதான ஒரு வைபவத்தை சொல்லக்கூடியது. அம்பாள் மகாகாமகலாட்சரியா வீட்டில் இருக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரமானது திருவாரூர் க்ஷேத்திரம். சர்வத்துக்கும் சிருஷ்டி மூல காரணமாக விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். ஜெகன்மாதாவானவள் மகாராஜராஜேஸ்வரியா ஒரு கால் மேல இன்னொரு காலை போட்டுண்டு ஊருகஸ்தத்தோடையும் நீலோர்பல புஷ்பத்தோடையும் பிரகாசிக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். பஞ்சபிரேத மகாமஞ்சத்தை பீட்டமாய் உடையவளான பரமேஸ்வரி வீட்டில் இருக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல தியாகராஜ மூர்த்தியான மகாகாமேஸ்வர மூர்த்தியினுடைய தாண்டவத்திற்கு அஜபா தாண்டவம்னு பேர். அந்த அஜபா மந்திரத்துக்கு ஹம்சஹா அப்படிங்கிறதான ஒரு அக்ஷரங்களானது. ஹம்ச மந்திரத்துக்கு அஜபா மந்திரம்னு சொல்லுவா. சிவஹா அப்படிங்கிற வார்த்தையானது ஹம் அப்படிங்கிறதான ஒரு அக்ஷரத்தையும் சக்தியினுடையதான ஒரு ஸ்வரூபமானது சஹா அப்படிங்கிறதான ஒரு அக்ஷரத்தையும் குறிக்கிறதுனால ஹம்ச மந்திரத்தோட விளங்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தையும் இந்த ஸ்தோத்திரமானது ஆச்சரியமா சொல்லுறது. ஹம்ச மந்திரமானது சர்வத்திற்கும் ஆதாரமானது. அதற்கு அஜபான பேர். ஹம்சஹா சோகம் சோகம் ஹம்சஹா அப்படிங்கிறது அஜபா மந்திரம். அந்த அஜபா மந்திரத்திற்கு மூர்த்தியா விளங்கக்கூடியவர் சாட்சாத் தியாகராஜ மூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தியான மகா தியாகராஜ மூர்த்தி. சாட்சாத் மகாகாமேஸ்வர மூர்த்தியே அவர். பஞ்சபிரேத மகாமஞ்சத்துக்கு மேலதான் தியாகராஜர் சாட்சாத் பரமேஸ்வரியோட ஸ்வரூபமாவே விளங்குறான்னு சொல்லுவார். அப்படி இந்த ஸ்தோத்திரமே பார்த்தோம் சொன்னாக்க பரமேஸ்வரியினுடையதான ஆச்சரியமான ஏகாட்சரமான ஒரு மகாகாமகலேஸ்வரியா விளங்கக்கூடிய மகாமந்திரத்தினுடைய வைபவத்தையும் அஜபா மந்திரத்தினுடைய வைபவத்தையும் சொல்றதுனால திருவாரூர் க்ஷேத்திரத்தை சொல்லக்கூடியதான ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரமாகவும் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லும்படியாகவும் ஆச்சரியமாக இருக்கு. அப்படி தேவியினுடைய ஹம்ச மந்திரத்தையும் காமகலாட்சரமான மகாமந்திரத்தையும் சர்வத்திற்கும் மூலமான மகாகாமகலாட்சரம் தேவியினுடைய பீஜாட்சரங்கள்ல எப்படி பாலா மந்திரம், பஞ்சதசாட்சரி மந்திரம், ஷோடசி மந்திரம், மகாஷோடசி மந்திரம், பராபட்டாரிகா மந்திரம், ராஜராஜேஸ்வரி மந்திரம் எல்லாம் சொல்றோமோ அதற்கு மேல விளங்கக்கூடியது காமகலை, காமகலைக்கு மேல விளங்கக்கூடியது மகா காமகலா.
அந்த மகாகாமகலா மூர்த்தியானவள் சர்வத்தையும் தனக்குள்ள ஒடுக்கிக் கொள்ளக்கூடியதான சைத்தன்ய மூர்த்தியவள். அந்த மகாகாமகலாட்சரி தான் ஆரூர்ல விளங்கக்கூடிய பராசக்தி. சர்வத்துக்கும் ஆதிகாரண மூர்த்தியவள், சர்வத்தையும் சிருஷ்டி பண்ணவள், சர்வத்தையும் ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய சைத்தன்ய ரூபினியவள். அப்படி அந்த பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபத்தை தான் இந்த சௌந்தரிய லகரியினுடைய முதல் ஸ்லோகமானது ஆச்சரியமா சொல்லுறது அப்படின்னு சொல்லும்படியா லோகமாதாவான பரமேஸ்வரியானவள் பிரகாசிக்கிறா அந்த க்ஷேத்திரத்துல விசேஷமாக. அப்படி ஹரியும் ஹரனும் விரிஞ்சியும் போற்றக்கூடியதான ஹே பரமேஸ்வரியே, பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் உன்னை நமஸ்காரம் பண்ணி கொண்டே இருக்காம சக்தியான உன்னோட சேராத போனாக்க பரமசிவனால எந்த காரியமும் பண்ண முடியாது. அண்ணண்ட இன்னண்ட அசையறதுக்கு கூட முடியாது. சக்தியோடு சிவன் சேர்ந்து உலகின்றனன், சக்தியின்றி சிவன் சற்றும் அசைவனோ, சக்தியின்றி சிவன் சற்றும் அசைவனோ, அத்தன் அரி அயன் போற்றும் என் தாய், உன்னை பக்தியுடன் ஏத்த ஒரு புண்ணியம் வேண்டுமேன். உன்னை பக்தியுடன் ஏற்றுவதற்கு, உன் பாதத்தை பக்தியோடு தொழுவதற்கு உன் ஜென்மாக்கள்ல புண்ணியம் செய்யாதவாளாலே எப்படி முடியும் என் தாயே. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தः பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகல குஷல ஸ்பந்திதுமபி அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விதிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணியக பிரபவதி. அப்படின்னு உன் ஜென்மாக்கள்ல புண்ணியம் செய்யாதவர்களாலே பரமேஸ்வரியினுடையதான ஒரு வைபவத்தை சிந்திக்க முடியாது. அப்படி திருவாரூர் க்ஷேத்திரத்துல ஸ்ரீமத் கமலை பராசக்தியான ஜெகன்மாதாவை தரிசனம் செய்யறதுக்கும் உன் ஜென்மாக்கள்ல புண்ணியம் செய்யாதவர்களால முடியாது அப்படிங்கிறதும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படி முதல் ஸ்லோகமானது பரமேஸ்வரியோட உத்கர்ஷத்தை, காமகலாட்சரமான ஏகாட்சரத்தினுடைய உத்கர்ஷத்தை, சிற்சக்தியினுடைய உத்கர்ஷத்தையும் ஆச்சரியமாக சொல்லுறது. அப்படி சைத்தன்ய ரூபினியான பரமேஸ்வரியோட சேர்த்து விளங்கும் பொழுது பரமேஸ்வரனும் சர்வத்துக்கும் கருத்தாவா பிரகாசிக்கிறங்கிற ஆச்சரியமான அந்த வைபவத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரமாவே இந்த ஸ்தோத்திரமானது பிரகாசிக்கிறது. அப்படி இதுல பஞ்சாட்சர மகாமந்திரமும் அடக்கம். மந்திரசாஸ்திர ரகசியம் அது. எப்படி காமகலாட்சரமும் ஹம்சமந்திரமும் அடக்கம்னு நம்ம சொல்றோமோ அதுபோல இந்த ஸ்தோத்திரத்துல பஞ்சாட்சர மகாமந்திரமும் அடக்கம். புவனேஸ்வரியினுடைய அங்குஷத்தோடையும் பாஷபீஜத்தோடையும் சேர்ந்து விளங்கக்கூடிய புவனேஸ்வரி அம்பிகையினுடைய ஒரு பீஜாட்சர மந்திரமும் அடக்கம். அங்குஷ பீஜ மந்திரம், பாஷ பீஜ மந்திரம் ரெண்டுத்துக்கும் மத்தியத்தில் புவனேஸ்வரியோட ஏகாட்சரம். அது என்னன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடாதுங்கிறதுனால, இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனால அங்குஷ பீஜம் பாஷ பீஜம்னு சொல்கிறேன். அங்குஷ பீஜமும் பாஷ பீஜமும் விளங்க மத்தியத்தில் விளங்கக்கூடிய புவனேஸ்வரியினுடைய பீஜாட்சரமும் சேர்த்து திரட்சர புவனேஸ்வரி மகாமந்திரமும் இந்த ஸ்தோத்திரத்துக்குள்ள அடக்கம்னு சொல்லுவோம். அப்படி சர்வ மந்திரங்களுடைய ஒரு சமஷ்டியாக அப்படி ஆச்சரியமாக சர்வாதார மூர்த்தியான பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரமாகவே இந்த சிவசக்தியா யுக்தோங்கிற ஸ்லோகமானது பிரகாசிக்கிறது. அப்படி அடுத்த ஸ்லோகமே பார்த்தோம் சொன்னாக்க ஆனந்த லஹரின்னு பேரு இந்த ஒரு பார்ட்டுக்கு. முதல் 41 ஸ்லோகங்களுக்கு ஆனந்த லஹரின்னு பேருங்கிறத ஏற்கனவே நாம சிந்தனை பண்ணியிருக்கோம். தனியாம்சும் பாம்சும் தவச்சரண பங்கே ருகபவம் விரிஞ்சுகி சஞ்சின்மன்னு விரச்சயதி லோகான விகலம் வஹத்யேனம் ஷௌரிஹி கதமபி சகஸ்ரேன சிரசாம் ஹரசம்க்ஷோத்யைனம் பஜதி பசிதோத்தூளன விதிம் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு வர்ணனைய இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அம்மா தேவியினுடையதான ஒரு பாத தூளியினுடையதான ஒரு வர்ணனை. பரமேஸ்வரியினுடைய வைபவத்தோட தான் காமேஸ்வர மூர்த்தி ஆரம்பிச்சார். அம்பாளுடைய ஒரு வைபவத்தை சொல்லணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தோட. ஆனால் பார்த்தோம்னு சொன்னாக்க பரமேஸ்வரியினுடைய வைபவமும் அபாரமானதாக விளங்குறது. யாராலையும் தெரிஞ்சு கொள்ள முடியாததாக இருக்க தந்திரங்களின்படி அம்பாளே சொல்லுவா, என்னுடைய மகிமையானது வேதங்களால் வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு துளிதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. வேதங்களாலையும் தந்திரங்களாலையும் ஆகவங்களாலையும் என்னுடைய மகிமையானது வெளிப்படுத்த இயலாதது. என்னுடைய மகிமையை புரிஞ்சு கொள்வதற்கு லோகத்தில் ஒருத்தராலையும் முடியாது அப்படின்னு பரமசிவனை பார்த்து அம்பாள் சொல்றாங்கிறத தந்திரங்கள்ல குலச்சூட்டாமணிங்கிற தந்திரத்துல விசேஷமா சொல்லியிருக்கா. அப்படி சாட்சாத் மகாகாமேஸ்வர மூர்த்தியாலையும் பரமசிவனுடைய தேவியினுடையதான ஒரு வைபவத்தை சொல்வதற்கு ரொம்பவும் கடினம் அப்படின்னு மாதஸ்தே மகிமா பக்தும் சிவனோபி ந சக்கியதே அப்படின்னு ஆச்சரியமா, அம்மா உன் பெருமகை சிவே நாமபி சக்கியதேன்னு உன் பெருமகை சொல்வதற்கு காமேஸ்வரனாலும் முடியாதுன்னு துர்வாசாச்சாரியால் சொல்லு. மாதா ஹே தாயே, உன்னுடைய பெருமையை சொல்வதற்கு காமேஸ்வரனான பரமசிவனாலும் இயலாது. பக்தியாகம் ஸ்தோது மிச்சாமி பிரசீத மம சர்வதா அப்படி பக்தியினால ஹே பரமேஸ்வரி உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யத்தினால உன்னுடையதான ஒரு வைபவத்தை சொல்ல தொடங்குகிறேன் தாயேன்னு சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தில் துர்வாசாச்சாரியால் சொல்ல. அப்படி அம்பிகையினுடையதான ஒரு பெருமையை சொல்வதற்கு மகாகாமேஸ்வராலும் கூடாதுங்கிறது ஆச்சரியமா சொல்லியிருக்கா. அப்படி தேவியினுடைய பெருமகை பராசக்தி உத்கர்ஷம்னு சொல்லக்கூடியதான முதல் ஸ்லோகத்தை செய்ததான மகாகாமேஸ்வர மூர்த்தி
ரெண்டாவது ஸ்லோகத்தில் பார்த்தோன்னு சொன்னாக்க பரமேஸ்வரியினுடைய பாத தூளியினுடையதான ஒரு வைபவத்தை ஆச்சரியமாக சொல்லியிருக்காருன்னு வருது. தனியாம் சும் பாம்சும் தவச்சரண பங்கேருகபவம் விரிஞ்சுகி சஞ்சின்மன்னு விரஜகதி லோகான விகலம் வகத்யேனம் ஷௌரி கதமபி சகஸ்ரேன சிரசாம் ஹரஸ் சமுக்ஷோத்யைனம் பஜதி பசித்தோத்தூளன விதிம்னு ஆச்சரியமாக பரமேஸ்வரியினுடைய வைபவத்தை சொல்லியிருக்கார். இதில் பார்த்தோன்னு சொன்னாக்க தேவியினுடையதான ஒரு அசாத்தியமான ஒரு வைபவமானது மானசோல்லாசம்னு தத்தாத்திரேயர் அற்புதமான ஒரு கிரந்தம் அம்பாள் மேலே பண்ணியிருக்கார். அதில் சொல்கிறார், அம்மா உன் திருவடி தாமரையில் விளங்கக்கூடிய பூந்தாது தூள் அம்பாளுடைய பாதம் எப்படி இருக்குது? தாமர புஷ்பம் மாதிரி இருக்குது. தாமர புஷ்பம் போலே விளங்கக்கூடியதான பரமேஸ்வரியினுடைய பாத தூளி மகரந்த தூள் மாதிரி இருக்குது. அந்த மகரந்த தூள் மாதிரி விளங்கக்கூடிய உன்னுடைய பாத தாமரையில் விளங்கக்கூடிய மகரந்த தூள் பூமிங்கிற, உன்னுடைய திருவடியில் விளங்கக்கூடிய பூந்தாது தூள் பூமி, திருவடி விரல்களுக்கு இடைவெளியில் விளங்கக்கூடியதான அந்த ஸ்பேஸு தான் ஆகாசம்னு அப்படின்னு சொல்லுற. அம்மா இடைவெளி, ஒரு விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கோ இல்லையோ, கட்ட விரலுக்கும் அதற்கு அடுத்த விரலுக்கும் இருக்கக்கூடியதான இடைவெளியானது எப்படி இருக்குன்னு ஆகாசமாக இருக்கா. திருவடி துகள் பூமியா இருக்கு. ஒரு விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்பேஸ் ஆனது எம்டி இடைவெளியானது ஆகாசமாக இருக்கு. பரமேஸ்வரி உன்னுடைய சரீரத்தில் விளங்கக்கூடிய தேக ஒளியில அணு அளவுக்கு ஒளி தான் சூரியன் அப்படிங்கிற. சூரியனை நம்ம வெறுங்கண்ணால பார்க்கவே முடியாது. அப்போ தேவியினுடைய தேக ஒளியில சரீர ஒளியில லக்ஷ்மி மாலா தேவதைகள்னே சொல்லுவா தேவியினுடைய உபாசனா கிரமத்தில். அதாவது பரமேஸ்வரியினுடைய தேக ஒளியிலிருந்து என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க, அம்பாளுடைய தேக ஒளியிலிருந்து தேகத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒளியிலிருந்து அநேக தேவதைகள் உற்பத்தியாகி வந்தா. ஸ்ரீவித்யா சாஸ்திரங்கள்ல லக்ஷ்மி மாலைன்னு சொல்லுவா அந்த தேவதைகள். அப்படி அந்த தேவதைகள்லாம் தேவியினுடைய மேனி ஒளியிலிருந்து உற்பத்தியாகி வந்தான்னு சொல்லுவா. அந்த ஒளியில ஒரு அணு அளவுக்கு விளங்கக்கூடியதான ஒரு ஒளி தான் ஆட்டம். அந்த ஆட்டம் எவ்வளவு சின்னதோ அது போன்ற ஒரு அணு அளவிற்கு விளங்கக்கூடியதான ஒரு ஒளியினுடைய ஒரு துளி தான் சூரியன். அணு அளவுள்ள கதிர் சூரியன். அம்மா உன்னுடைய உயர அளவு எவ்வளவு, அகல அளவு எவ்வளவுங்கிறது காமேஸ்வரனுக்கு மாத்திரம்தான் தெரியும் அப்படின்னு ரக்தம் சுக்லம் மிஸ்ரம் சரணம்ங்கிற 4 சரணங்களோட கூடி விளங்கக்கூடியதான சைத்தன்ய ரூபினி நீங்கிறத மானசோல்லாசத்தை தத்தாத்திரேயர் சொல்றான்னு சொல்லியிருக்கான். அப்படி தேவியினுடைய சரணத்தினுடையதான ஒரு வர்ணனை, தனியாம் சும் பாம் சும் தவ சரண பங்கேருகபவம், தனியாம் சும் பாம் சும்னு சொன்ன. அம்மா உன்னுடைய பாதத்தில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடியதான ஒரு தூசிலிருந்து ஒரு தூசை எடுத்துக்கொண்டு, இதுவும் காமகலையினுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம் தான். போன ஸ்தோத்திரமும் காமகலையினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் தான். அடுத்த ஸ்தோத்திரமும் அதாவது இந்த ஸ்லோகமும் காமகலையினுடையதான ஒரு பெருமையை சொல்லக்கூடியதான ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம்தான். அம்மா உன்னுடைய பாதத்திலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடியதான ஒரு தூசிலிருந்தும் ஒரு தூசை எடுத்துக்கொண்டு அப்படின்னு பிரம்மா என்ன பண்றாரு தெரியுமோ? பரமேஸ்வரி தாயே உன் சரணங்கள்ல விளங்கக்கூடியதான ஒரு பாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு தூசிலையும் ஒரு தூசை எடுத்துக்கொண்டு, தூசை ஒரு கொஞ்சமா பிரிச்சு அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாராம் பிரம்மா. அப்படின்னா பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்ட ஸ்வரூபம்னு நம்ம சிந்தனை செஞ்சுக்கலாம். அப்படி அப்பேற்பட்ட பிரம்மா என்ன பண்றார்? உன்னுடைய பாதத்தூளை சேகரித்து வச்சுக்கொண்டு 7-14 புவனங்களையும் சிருஷ்டி பண்றார்னு சொன்னான். தனியாம் சும் பாம் சும் தவச்சரண பங்கேருகபவம் விரிஞ்சுகி சஞ்சின்மன்னு விரச்சயதி லோகான விகலம். இதெல்லாம் ஏதோ வெறும் வர்ணனை கிடையாது. இதை பார்க்குறவா அம்பாள் பெருமையை சொல்றதுக்கோசரம் வர்ணனை பண்ணியிருக்கா போல இருக்குன்னா இது சத்தியம். இது மகாபெரியவாளே சொல்லியிருக்கா. பிரதானமாக இப்போ எடுத்துக்கக்கூடியதான மகான்களில் பிரத்யட்சமாக நடமாடக்கூடிய ஒரு மகானா வாழ்ந்தவர் சாட்சாத் மகாபெரியவா. அந்த மகாபெரியவாளே சொல்லும் பொழுது மற்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஸ்தோத்திரமா இருக்கலாம், சௌந்தரிய லகரிய ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடாது, சத்தியம்னு சொல்லணும்னாலாம் பெரியவா. அப்படி இதில் விளங்கக்கூடிய 100 ஸ்லோகங்களுமே பரம சத்தியம். சாட்சாத் காமேஸ்வர மூர்த்தியே செய்த ஆச்சரியமான ஸ்லோகம் அது முதல் 41. அந்த காமேஸ்வரனுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய சங்கர பகவத்பாதால் செய்தது 42லிருந்து 100 பரியந்தம். அப்படி இது முழுக்க முழுக்க பரம சத்தியம். இது வெறும் ஒரு வசத்தியா பேசத்துக்கோ இல்லை ஒரு வர்ணனைக்காகவோ மாத்திரம் சொல்லலை. வாஸ்தவமாகவே இந்த பிரபஞ்சமானது பரமேஸ்வரனுடைய பாத தூளி தான். திரிபுரா ரகசியத்தில் சொல்லுவா, பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் பரமேஸ்வரியான காமாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஹே காமாட்சி மகா திரிபுர சுந்தரி தாயே, பிரம்மாண்டத்துக்குள்ள நீ ராஜராஜேஸ்வரியா வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிற. அதுக்கு அம்பாள் அசரீரியா சொன்னாளா, பிரம்மாண்டத்துக்குள்ள என்னால் வர முடியாது, நான் உள்ளுக்குள்ள வந்தால் என்னுடைய பாதத்தினுடைய சுண்டு விரல் நுனி பட்ட மாத்திரத்திலேயே பிரம்மாண்டம் சதறி போயிடும்னாலாம் காமாட்சி.
அப்போ எப்பேற்பட்ட ஒரு அவ்வியாஜ கருணாமூர்த்தியாக இருந்தா இத்தனை வடிவங்களை தாங்கிக் கொண்டு நமக்காக எழுந்தருளி இருக்கா பரமேஸ்வரி. அப்படி பிரம்மாண்ட திருமூர்த்திகள் அதன் பிறகு வெளியில போய் தான் ராஜராஜேஸ்வரி, பிரம்மாண்டத்திற்கு வெளியில போய் ராஜராஜேஸ்வரியான ஜெகன்மாதாவை நமஸ்காரம் பண்ணினான்னு திரிபுரா ரகசியத்துல மகாத்மிய காண்டத்துல சொல்லி இருக்கு. அப்படி லோகமாதாவானவர் சர்வத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய சைத்தன்ய மூர்த்தி, அவருடைய பாதத்தூளியால தான் பிரம்மாண்டம் முழுக்க உருவாகி இருக்கு. சாட்சாத் பிரம்மதேவர் பிரம்மாண்டத்தை பரமேஸ்வரியினுடையதான ஒரு பாதத்தூளியாலத்தான் அந்த பாதத்தூளியை சேகரித்து வைத்துக் கொண்டு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணினார்னு சாஸ்திரம் சொல்லுறது. தனியாம்சும் பாம்சும் தவ சரண பங்கேருக பவம் விரிஞ்சுகி சஞ்சின்வன்னு விரஜயதி லோகான விகலம். பிரம்மா சிருஷ்டி பண்ணினார். காமாட்சி அஷ்டகத்திலையும் பார்த்தாக்க இதே கருத்தை எத் பாதாம்புஜ ரேணு லேஷ மனுஷம் தத்வா விதத்தே விதிஹி விஸ்வம் தத்பரிபாதி விஷ்ணுகு அகிலம் யஸ்யாக பிரசாதாஹாஸ்சிதம் ருத்ரஹா சம்ஹ்ரதிக்ஷணார்த்ததகிலம் என் மாயையா மோகிதம் காமாட்சிம் அதிசித்திரச்சாரு சரிதாம் வந்தே மகேஷ பிரியாங்கிற. காமாட்சி தாயே அப்படின்னு காமாட்சியினுடைய பாதத்தூளியை சேகரித்து வச்சு கொண்டு தான் சாட்சாத் பிரம்மாவானவர் 7-14 உலகங்களையும் சிருஷ்டி பண்ணினான்னு சொல்லு. போலே மகாவிஷ்ணு என்ன பண்றான்னு கேட்டாக்க சேஷனாக தன்னுடைய ஸ்வரூபத்தை மாற்றிக்கொண்டு, ஆதிசேஷனாக தன் ஸ்வரூபத்தை மாற்றிக்கொண்டு 1000 பணாமுடிகளாலையும் 1000 தலைகளாலையும் இந்த பிரபஞ்சத்தை எப்படியோ தாங்கிறார், எப்படியோ சிரமப்பட்டு தாங்கிறான்னு சொல்ற மாதிரி கதமப்பி எப்படியோ தாங்கிறார்ங்கிறார். காமேஸ்வர மூர்த்தியே செய்த ஸ்லோகம் இது. தனியாம்சும் பாம்சும் தவச்சரண பங்கேருகபவம் விரிஞ்சுகி சஞ்சின்வன்னு விரச்சயதி லோகான விகலம் வஹத்யேனம் ஷௌரிஹி. ஷௌரிங்கிற மகாவிஷ்ணுவானவர் சேஷனாக மாறிக்கொண்டு தன் 1000 பணாமுடிகளாலையும் கத்தமப்பி சகசிரேன சிரசாம் 1000 தலைகளாலையும் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கார். அப்படி ஆச்சரியமாக மகாவிஷ்ணுவானவர் தேவியினுடைய பாதத்தூளிமயமாக விளங்கக்கூடியதான இந்த உலகத்தை, பரமேஸ்வரியினுடைய பாதத்தூளியின் மயமாக விளங்கக்கூடியதான இந்த உலகத்தை எல்லாம் 1000 தலையோடைய கூடி விளங்கக்கூடிய சேஷனாக தன்னுடைய ஸ்வரூபத்தை மாற்றிக்கொண்டு எப்படியோ தாங்கின்னு இருக்கார். அப்படி ருத்ரனும் என்ன பண்றார்னு கேட்டாக்க ஆச்சரியமாக பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபத்தோட கூட விளங்கக்கூடியதான தேவியினுடைய பாதத்தூளிமயமாக விளங்கக்கூடிய இந்த உலகத்தை பிரளய காலத்தில் சம்ஹாரம் செய்து ஹரஹா சமுக்ஷோத்யைனம் பஜதி பசித்தோ தூளன விதிம். சம்ஹாரம் செய்து நெருப்பால எரிச்சு இந்த உலோகத்தை பஸ்மாவாக்கி தேவியினுடைய பாதத்தூளிமயமாக விளங்கக்கூடியதான பஸ்மாவை தன்னுடையதான தேகத்தில் பூஷிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, அம்மா திருமூர்த்திகளும் உன்னுடைய பாதத்தூளியத்தான் தாங்கின்னு இருக்கா. பிரம்மா உன்னுடைய பாதத்தூளியால இந்த உலகங்களை செய்தார். மகாவிஷ்ணு உன்னுடைய பாதத்தூளிமயமான உலகங்களை எல்லாம் தாங்கின்னு இருக்கார். ருத்ரனும் தாயே உன்னுடைய பாதத்தூளிமயமான இந்த உலகங்களை எல்லாம் பஸ்மாவாக்கி தன்னுடைய தேகத்தில் பூஷிக்கிறார்னு சொன்னாக்க, உன் பாதத்தூளி பிரசாதத்தை தான் ருத்ரனும் மேலே பூஷிக்கிறார்னு சொன்னாக்க, அம்பிகே உன் மகிமையை சொல்வதற்கான ஒரு யோக்கியத்தை யாருக்கு உண்டோ? தனியாம்சும் பாம்சும் தவச்சரண பங்கேருகபவம் விரிஞ்சுகி சஞ்சின்வன்னு விரச்சயதி லோகான விகலம் வஹத்யேனம் ஷௌரிஹி கதமபி சகஸ்ரேன சிரசாம் ஹரஸ் சம்க்ஷோத்யைனம் பஜதி பசித்தோ தூரண விதிம். அப்படி தந்திர ரீதியில் பார்த்தோம் சொன்னாக்க தேவியினுடைய சரணங்கள் 4 சரணங்கள் உண்டுன்னு சொல்லுவாள். அம்பாளுக்கு 2 சரணம் தானே நமக்கு தெரியறது. 2 சரணம் தானே எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் அம்பாள் இருக்கா. 2 பாதத்தோட தானே இருக்கான்னா மற்ற 2 சூக்ஷ்மமான சரணங்கள் ரக்தம் சுக்லம் மிஸ்ரம் நிர்வாணம்னு தேவிக்கு 4 சரணங்கள் உண்டு. ரக்த சரணமானது இடது பாதம். ரத்ன கடஸ்த ரக்த சரணாம்னு தியானம் லலிதா பரமேஸ்வரியினுடைய தியானம் சகசிரநாமால. ரத்ன கடத்தினுடைய மேலே ரக்த சரணத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய வெள்ளபடி ரத்ன கடஸ்த ரக்த சரணாம். அப்படி ரக்தம் சுக்லம் மிஸ்ரம் நிர்வாணம்னு சரணங்கள் 4. ரக்த சரணம்ங்கிறது இடது பாதம், சுக்லசரணம்ங்கிறது வலது பாதம், மிஸ்ரம்ங்கிறது மத்தியத்தில் விளங்கக்கூடியதான ஒரு பாதங்கள். ரக்தச்சரணத்தை ஆசிரயிச்சு பிரம்மா என்ன பண்றான்னு கேட்டாக்க ரஜோகுணத்தோட கூடி விளங்கக்கூடிய தேவியினுடைய ரக்தச்சரணம் ரஜோகுணத்தை உடையது. அதனால பிரம்மா அதை சேகரித்து வைத்து கொண்டு உலகங்களை எல்லாம் சிருஷ்டி பண்றாருன்னா, லோகமானது எப்படி சிருஷ்டியாச்சு? சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ங்கிற 3 குணங்களாலேயே பிரபஞ்சமானது சிருஷ்டியாச்சு. 3 குணங்களையும். அப்போ அந்த 3 குணங்களுக்கும் குணகர்த்தாக்களாக விளங்கக்கூடியவர்கள், சத்வகுணத்தை அவலம்பித்த கர்த்தாவா விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு.
ரஜோகுணத்தை அவலம்பித்த கர்த்தாவா விளங்கக்கூடியவர் பிரம்மா, தமோ குணத்தினுடைய கர்த்தாவா விளங்கக்கூடியவர் ருத்ரன். இப்படி இந்த 3 மூர்த்திகளும் என்ன பண்றா, அவா இந்த காரியங்களை எல்லாம் பண்றாளே. எப்படி பண்றா? ஏற்கனவே போன ஸ்லோகத்திலேயே ஹரிஹர விரிஞ்சாதி விரபின்னு பார்த்தாச்சு. ஹரியாலையும் ஹரனாலையும் விரிஞ்சியாலையும் ஸ்தோத்தரிக்க பெற்ற ஒரு பாதாரவிந்தத்தை உடையவள் காமாட்சி மகா திரிபுர சுந்தரின்னு பார்த்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 கர்த்தாக்களும் என்ன பண்றா, இந்த காரியங்களை செய்யறதுக்காக பரமேஸ்வரிய ஆராதனை பண்றா. பிரம்மாவும் பரமேஸ்வரிய ஆராதனை பண்ணி ஏதோ இந்த பாதத்தூளியெல்லாம் சுலபமா அவளுக்கு கிடைச்சிடல. பிரம்மா அநேக கோடி வருஷங்கள் தபசு பண்ணித்தான் தேவியினுடைய பாதத்தூளியை பெற்றிருக்கார். விஷ்ணுவும் பரமேஸ்வரியினுடைய பாதத்தூளியை பிரசாதமா வச்சுருக்கார். ருத்ரனும் கூட பரமேஸ்வரியினுடைய பாதத்தூளியை பிரசாதமா வச்சுருக்கான்னு சொன்னாக்க, பரமேஸ்வரியினுடையதான ராஜராஜேஸ்வரியினுடையதான காமாட்சியினுடைய ஒரு வைபவத்தை சொல்வதற்கான ஒரு யோக்கியதையானது ஒருத்தருக்குமே இல்லை. இதைத்தான் துர்வாசரும் சொன்னார். ஆச்சாரியாலும் ஆனந்த லகரின்னு வேற ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுலையும் சொல்ற, அம்மா உன் வைபவத்தை சொல்வதற்கு யாராலையும் முடியாது. அம்மா உன் பெருமையை சொல்றதுக்கு 4 முகத்தோட கூடியிருக்கிற பிரம்மாவினால முடியல, 5 முகத்தோட கூடியிருக்கிற உன் நாத்துக்காரரான பரமேஸ்வரனால முடியல, 6 முகத்தோட கூடியிருக்கிற உன் குழந்தை சுப்பிரமணிய சுவாமியாலையும் முடியல, 1000 தலையோட விளங்குற ஆதிசேஷனாலையும் உன்னுடைய வைபவத்தை சொல்ல முடியலன்னா, அம்மா ஒரே ஒரு சிரசை வச்சுட்டு உன்னுடைய வைபவத்தை சொல்றதுக்கு என்னால் எப்படி முடியும் அப்படின்னு பகவத் பாதாள் ஆச்சரியமா தன்னையே கேட்டுக்கிற. ஒரே ஒரு சிரஸை வச்சுண்டு உன்னுடைய பெருமையை சொல்வதற்கு என்னால் எப்படி முடியும் தாயே அப்படி. இருந்தாலும் இவ்வளவு மகான்கள் எல்லாம் ஏன் தேவியை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டாக்க, பரமேஸ்வரி கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு வாத்சல்யத்தின் காரணமாக, ஒரு பிரேமையின் காரணமாக, பிரேம ரூபா பிரியங்கரி அப்படிங்கிறதுனால, பிரேமையே வடிவா லோகமாதா விளங்கிறதுனால தேவியினுடையதான ஒரு வைபவத்தை அவள்னால் சொல்றா. பரமேஸ்வரியினுடையதான ஒரு வைபவத்தை சொல்றா. அப்படி ஆச்சரியமான ஒரு வைபவத்தை உடையவள் காமேஸ்வரியான லலிதாம்பிகை, பரச்சைத்தன்ய ரூபிணியான ஜெகன்மாதா. அப்படி சாட்சாத் பிரம்மாவானவர் பரமேஸ்வரியினுடைய ரஜோகுண சம்பந்தத்தோட கூடி விளங்கக்கூடியதான ஒரு பாதத்தூளிகை இல்லையா சேகரித்து வச்சுண்டு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டாக்க, லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ற சிகப்பா இருக்கும் அந்த பாதத்தூளி. அம்பாளுக்கு வலது பாதம் வெளுப்பு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், இடது பாதம் ஷகப்பு சகச்சவேல்னு இருக்கும், மத்தியத்தில் விளங்கக்கூடிய பாதம் மிக்சர்னு சொல்லுவான். மிஸ்ரஹா அப்படி, மிஸ்ரம்னா மிக்சர் அப்படின்னு அர்த்தம். மிக்சராக ரெண்டுமே கலந்த பிங்க் நிறத்தில் இருக்கும். அப்படி இடது பாதத்தில் விளங்கக்கூடிய தூளிகளை பிரம்மாவானவர் சேகரித்து வச்சுட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டாக, லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்றார் பிரம்மா. வலது பாதத்தில் விளங்கக்கூடியதான தூளிகளை சாட்சாத் மகாவிஷ்ணு சத்வகுணத்தோட கூடி விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவானவர் சேகரித்து வச்சு, சத்வகுணத்தோட கூடி விளங்கக்கூடிய தேவையினுடைய பாதத்தூளியை சேகரித்து வச்சுண்டு லோகத்தை எல்லாம் காப்பாத்துறார் மகாவிஷ்ணு. சாட்சாத் ருத்ரனும் கூட மிஸ்ராத்மகமான ரெண்டுமே கலந்து விளங்கக்கூடிய பாதத்தூளிகளை சேகரித்து வச்சுட்டு உலகங்களை எல்லாம் சம்ஹாரம் பண்றார். அப்படி மும்மூர்த்திகளும் எப்படி சம்ஹாரம் சிருஷ்டி ஸ்துதி எல்லாம் செய்யறான்னு கேட்டாக்க, பரமேஸ்வரையினுடையதான ஒரு பாதத்தூளியை சேகரித்து வச்சுருக்கிறதுனால தான், ஜெகன்மாதாவினுடைய ஒரு பாதத்தூளியை சேகரித்து வச்சுருக்கிற காரணத்தால தான் இந்த காரியங்களை எல்லாம் பிரம்மாதி மூர்த்தங்கள் பண்றா. அப்படி நிர்வாண சரணம்னு 4ஆவதா ஒரு சரணம் இருக்கு. இதை சொல்லவே இல்லையே அப்படின்னா, இதை சொல்லியிருக்கா, சூக்ஷ்மமா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோகத்துல. ஆகம ரகசியங்கள் தெரிஞ்சவாளுக்கு மாத்திரம்தான் நிர்வாண சரணத்தினுடையதான ஒரு வைபவம் என்ன, துரியம்னு பேர். அதற்கு 4ஆவது சரணத்துக்கு துரியம்னு பேரு. துரியமாக ரூபம் இல்லாதது. பிரம்மத்துக்கு எப்படி ரூபம் இல்லைன்னு நம்ம சொல்றோமோ, பிரம்மத்தினுடைய வடிவா விளங்கக்கூடிய சாட்சாத் ராஜராஜேஸ்வரியான ஸ்வரூபத்துல 4ஆவது சரணத்திற்கு ரூபம் கிடையாது. முக்தி அளிக்கக்கூடியதான ஒரு சரணம் அது நிர்வாண சரணம். சிருஷ்டியோ ஸ்திதியோ சம்ஹாரமோ இல்லாத ஸ்திதியானது கைவல்யமான ஒரு நிலை. அந்த நிலையை உண்டு பண்ணக்கூடிய, முக்தியை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு சரணம் நிர்வாண சரணம்னு பேர். மகான்களுக்கும் யோகீஸ்வரர்களுக்கும் மாத்திரம்தான் அதனுடைய ஸ்வரூபமானது தெரியும்னு ஆச்சரியமாக 3 குணங்களோட விளங்கக்கூடிய 3 சரணங்களுடையதான ஒரு வைபவத்தை இந்த ஸ்லோகத்தில் சாட்சாத் பரமேஸ்வரன் சொல்லி இருக்கார். அப்படி அந்த 3 பாதத்தூளிகளை சேகரித்து வச்சுட்டு தான் பிரம்மாதி திரிமூர்த்திகள் 3 பேரும் அந்தந்த காரியங்களை எல்லாம் பண்றா. அப்படி இவாள்லாம் அந்தந்த காரியங்களை செய்வதற்கும் சாட்சாத் பரமேஸ்வரியினுடையதான ஒரு கிருபா கட்டாட்சமே தவிர வேற ஒன்று கிடையாது. லலிதா பரமேஸ்வரியினுடையதான ஒரு கிருபா கட்டாட்சத்தினாலே தான் பிரம்மா சிருஷ்டிக்கிறதும் விஷ்ணு ரட்சிக்கிறதும் ருத்ரன் சம்ஹரிக்கிறதும் கூட அப்படின்னு தமிழையும் ஆச்சரியமா காமாட்சி அஷ்டகம்னு காமாட்சி தாசர்னு ஒரு
மாமா பண்ணியிருக்கார். மயிலாப்பூரில் இருந்தவர் காமாட்சி திருப்புகழ்னு பண்ணியிருக்கார். அநேகமாக காமாட்சி அம்பாள் மேலே பரமேஸ்வரியானவள் அவர் ஸ்வப்னத்தில் போய் காட்சி கொடுக்க பரமேஸ்வரியோட கட்டாட்சத்தினாலே காமாட்சி திருப்புகழ்னு பண்ணியிருக்கார். அப்படி அந்த மகாத்மா செய்த ஆச்சரியமான காமாட்சி அட்டகம் தமிழில் உண்டு. இதேதான் அதையும் சொல்றார். பங்க என் உன்பத தூளிகளால் பல வண்டமும் நன்கு படைத்தனனே சங்குடை மாயவன் தந்தலை 1000 கொண்டவை சீர்பட தாங்கினனே சங்கரன் இறுதியில் சாம்பலுமாக்கியே தன்னுதல் ஒளி பெற தரித்தனனே ஜய ஜய மங்கர கௌரி மகேஸ்வரி திரிபுர சுந்தரி காமாட்சி. அப்படி பரமேஸ்வரியினுடையதான ஸ்ரீவித்யா ரகசியத்தினாலையும் ஸ்ரீவித்யோபாசனையினுடைய ஒரு மகத்வத்தால்தான் பிரம்மாவானவர் சிருஷ்டிக்கரர், விஷ்ணு ரட்சிக்கரர், ருத்ரன் சம்ஹாரம் பண்ணலர் அப்படிங்கிறது. அப்படி ஆச்சரியமாக பரமேஸ்வரியினுடைய பாதகமலங்களில் இருக்கக்கூடியதான ஒரு பக்தியினாலே பிரம்மாதி திருமூர்த்திகளும் அந்தந்த காரியங்களை எல்லாம் ரொம்பவும் ஆச்சரியமாக பண்ணுறா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இந்த பிரபஞ்சமா விரியறது ஸ்ரீசக்கரம் தான் பிரபஞ்சமா விரியறது. போன ஸ்தோத்திரங்கள்லையும் அதைத்தான் சொல்லியிருக்கு. ஸ்ரீசக்கரம் தான் பிரபஞ்சமா விரியறது, ஸ்ரீசக்கரம் தான் சமுசார சக்கரமா விளங்குறதுங்கிறது. அப்படி பரமேஸ்வரியினுடைய பாத தூசியானது இந்த பிரபஞ்சமாக இருக்கு. அது பிரம்மாவினுடையதான ஒரு உபாசனையினுடைய ஒரு பலத்தினால இந்த பிரபஞ்சமானது உண்டாச்சுங்கிறது. விஷ்ணுவினுடைய ஒரு உபாசனா பலத்தினால பிரபஞ்சம் எல்லாம் தாங்க பெறது அப்படிங்கிறது. ருத்ரனுடைய உபாசனா பலத்தினால பிரபஞ்சம் எல்லாம் மீள ஒடுங்கிறதுங்கிறதும் ஆச்சரியமான ஒரு விஷயம். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இதை மூணையுமே ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. பரமேஸ்வரியினுடைய ஒரு பாதத்தூளி தான் சிருஷ்டியாதி காரியங்களை எல்லாமே செய்யறது. அப்படின்னா பரமேஸ்வரியினுடைய ஒரு பாதத்தூளிக்கு இந்த அளவுக்கு ஒரு மகிமைன்னு சொன்னாக்க பரமேஸ்வரியினுடைய ஒரு வைபவத்தை சொல்லறதுக்கு யாரால முடியும்? எப்பேற்பட்ட ஒரு அபாரமான ஒரு வைபவமா காமேஸ்வரியினுடையதான ஒரு வைபவமானது இருக்கும். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு வைபவத்தை உடையவள் லோகமாதா. அப்படி தேவியினுடைய சரணாகதம் அடையறதுக்கு அவருடைய பாதார விந்தமே தான் கதி. சரணாகத தீனார்த பரித்ரான பராயணே செல்வசியார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துத்தேன்னு சரணாகதம் பண்ணினோன்னு சொன்னாக்க அந்த க்ஷணமே கைவல்யமான முக்தியை உண்டு பண்ணக்கூடியவளா சாட்சாத் பரமேஸ்வரி இருக்கான்னு சொல்லியிருக்கா. சரி, இந்த பரமேஸ்வரியை எதற்கு உபாசனை பண்ணணும்? காமாட்சி அம்பாளை எதற்கு உபாசனை பண்ணணும்? ராஜராஜேஸ்வரியை என்னத்துக்கு உபாசனை பண்ணணும்? ஐஸ்வர்ய பெருக்கிற்காக உபாசனை பண்ணணுமா? ஞானத்திற்கோசரம் உபாசனை பண்ணணுமா? இல்லை லௌகீகமான ஒரு காரியங்களை எல்லாம் அடையிறதுக்காக உபாசனை பண்ணணுமான்னு கேட்டாக்க அம்பாளுடைய உபாசனையே மோட்சத்துக்காக மாத்திரம்தான். மோட்சத்தை தவிர்த்து வேற எதற்காகவும் பரமேஸ்வரியினுடைய உபாசனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. பரமேஸ்வரியினுடைய ஒரு உபாசனையானது மோட்சத்தை தவிர்த்து வேற எதற்குமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா எதையுமே அம்பாள் கொடுக்க மாட்டாளா? எல்லாமே கொடுப்போம். ஆனால் அவளை எதற்கு உபாசிக்க வேணும்னு கேட்டால் கைவல்யமான முக்திக்கு தான் உபாசிக்க வேணும். பரசுராம கல்பசூத்திரத்தில் கிரமங்களில் பார்த்தாக்க மற்ற கிரமங்களை எல்லாம் சொல்லிட்டு கணபதி கிரமத்திற்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவியினுடைய லலிதா கிரமமானது வருது. கணபதி உபாசனையை சொல்லும் பொழுது கணபதியினுடைய உபாசனா மார்க்கமே சர்வத்தையுமே கொடுக்கறது முக்தி உள்பட. அப்போ அம்பாளையே சொல்லணும் உபாசிக்கணும்னு கேட்டாக்க தேவியை உபாசிக்கணுங்கிறதுக்காகவே அம்பாளை பூஜை பண்ணணுங்கிறதுக்காகவே அம்பாளை பூஜை பண்ணணும்னா அம்பாளுடைய பூஜையே ஒரு பலன் தான். இதற்கு மேலே ஒரு பலன் கிடையாது. தேவி பூஜையானது நமக்கு ஏற்பட்டிருக்கு. தேவியினுடைய பாதார விந்தங்களில் பக்தி ஏற்பட்டிருக்குங்கிறதே தேவியினுடைய ஒரு பூஜா பலன் தான். அம்பிகையை பூஜிக்கணுங்கிறதுக்காகவே ஜெகன்மாதாவை பூஜிக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்க அடுத்த ஸ்லோகத்திலையும் தேவியினுடைய பாதத்தூளியினுடைய வைபவத்தை தான் சொல்லியிருக்கா. அவித்யானா மந்தஸ்திமிரமிகிர த்வீப நகரின்னு அப்படின்னு. அப்படி இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால் வெறுமன கைவல்யமான ஒரு முக்தியை மாத்திரம் தான் ஜெகன்மாதா கொடுப்பான்னு சொன்னாக்க யாருமே அவகிட்ட போய் நெருங்கி போக மாட்டோமே. முக்தி மேலே ஒரு ஈடுபாடு லட்சத்தில் ஒருத்தருக்கு தானே ஏற்படுறது, கோடியில் ஒருத்தருக்கு தானே ஏற்படுறது. அப்படின்னா தேவியோட கட்டாட்சமானது இவாளுக்கெல்லாம் கிடைக்காதையே போயிடுமேங்கிறதுக்காகத்தான் பரமேஸ்வரனும் சரி சகஸ்ரநாமால வாக்தேவதைகளும் சரி மோட்சத்தையும் கொடுக்குறவோ மற்ற ஐஸ்வர்யங்களையும் கொடுக்குறவோ தனதாகை நமகான்னு நாமா வருது. வசுதாகை நமகான்னு நாம நகைகளை எல்லாம் கொடுக்குறவள்னு வருது. அன்னதா வசுதா விருத்தா அப்படின்னு வர்றதோல்லையும் அன்னத்தை கொடுக்கக்கூடியவள், தனத்தை கொடுக்கக்கூடியவள். வசுனா நகைகளை கொடுக்கக்கூடியவள், தனத்தை கொடுக்கக்கூடியவள். நல்லா தனதானிய விவர்த்தினி, தனத்தையும் தானியத்தையும் விருத்தி செய்யக்கூடியவள்னு எல்லாமே வர்றது. அப்போது அம்பாளை பூஜை பண்ணினோன்னு சொன்னாக்க இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவளாகவே இருக்கா. பரமேஸ்வரி சர்வத்தையும் அனுகிரகிக்கக்கூடியவளாக இருக்கா. அப்படி இது எல்லாவற்றையுமே கொடுத்து கடைசியில் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவளாகவும் காமேஸ்வரி இருக்கா. காமகோட்டிங்கிற தேவையினுடையதான ஒரு பீடத்திற்கான ஒரு நாமா வந்ததற்கான காரணமே அதுதான். காமகோட்டின்னு பரமேஸ்வரியினுடையதான ஒரு
பீட்டத்திற்கு எதற்கு அந்த பெயர் வந்ததுன்னு கேட்டாக்க, காமகோட்டிகின்னா காமத்தினுடையதான கோட்டியா விளங்கக்கூடியது கைவல்யமான ஒரு மோட்சம். காமகோட்டின்னு அதற்கு பெயர். அப்போ ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான உச்சபட்சமான ஒரு ஆசை எதுன்னு கேட்டாக்க மோட்சத்துல தான ஆசை தான். எல்லா ஆசையுமே ஒருத்தனுக்கு பூர்த்தி ஆயிடுதுன்னா இனி ஒண்ணுமே வேண்டாம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணமானது ஏற்படும். தேவியினுடைய பாதார விந்தங்கள்ல ஐக்கியமடையணுங்கிற ஒரு எண்ணமானது ஏற்படும். அந்த ஆசை தான் கடைசி ஆசை, அதற்கு மேல வேற ஒரு ஆசை இல்லை. அப்போ அந்த ஆசையையும் சுலபமாக அனுகிரகிக்கக்கூடிய பீட்டம் அப்படிங்கிறதுனால முக்தியில ஆசையும் மோட்சத்துல ஆசையும் சுலபமாக உண்டு பண்ணக்கூடியதான ஒரு பீட்டம்ங்கிறதுனால காமகோட்டின்னு பேர். மோட்சத்துல விருப்பம் இல்லாதவனுக்கு கூட மோட்சத்துல ஒரு ஆசையை உண்டு பண்ணி அதுல ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணி முக்தியை அனுகிரகிக்கக்கூடியதான ஒரு மகாபீட்டம் அப்படிங்கிறதுனாலையும் அதற்கு காமகோட்டி அப்படிங்கிறதான ஒரு ஆச்சரியமான நாமா ஏற்பட்டதுன்னு புராணம் சொல்லுறது. காமாட்சி விலாசம் சொல்லுறது. திரிபுராம்பிகையினுடைய வைபவதி சொல்லக்கூடிய கட்டத்துல காமாட்சி விலாசமானது அந்த காமகோட்டிங்கிற பரமேஸ்வரியினுடையதான ஒரு நாமாவிற்கு என்ன பெருமைங்கிறது ஆச்சரியமா சொல்லுறது. மோட்சத்துல விருப்பம் இல்லாதவனுக்கு மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். ஞானவான்களாக விளங்கக்கூடியவர்களுக்கு ஞானத்தில் ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுனால இதற்கு மகா காமகோட்டிங்கிறதான ஒரு நாமாவானது ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி ஞானத்துல விருப்பம் இருக்கிறவர்களுக்கு உடனே மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு பீட்டம். மோட்சத்துல விருப்பம் இல்லாதவனுக்கு கூட மோட்சத்துல விருப்பத்தை உண்டு பண்ணி முக்தியை கொடுக்கக்கூடியதான ஒரு பீட்டம் உண்டுன்னா அது காமகோட்டி மகாபீட்டம். சாட்சாத் காமாட்சியானவள் பிரகாசிக்கக்கூடியதான ஆச்சரியமான ஒரு பீட்டம். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான ஒரு மகாபீட்டம். அவித்யானாமந்தஸ்திமிர விஹிரத்வீபநகரி ஜட்டானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி அப்படிங்கிறது. அவித்யானாமந்தஸ்திமிர மிஹிரத்வீபநகரின்னு அவித்யில மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு உதயகிரியில உதிச்சு வரக்கூடிய உதய சூரியன் போல் விளங்கக்கூடியதாக பரமேஸ்வரியினுடையதான் அனுகிரகமானது இருக்கு அப்படிங்கிறது. உதயகிரிங்கிறது சூரியன் உதிக்கக்கூடிய இடம்ங்கிறது சாஸ்திரம் சொல்லுறது. அப்படி பரமேஸ்வரியினுடைய பாத தூசானது பரமேஸ்வரியினுடைய பாத தூளியானது பரமேஸ்வரியினுடைய பாத தூசானது அவித்யைகள்ல மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க உதய சூரியன் மாதிரி ஞான சூரியன் மாதிரி உதிச்சு ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஸ்வரூபத்தோடு விளங்கிறது. இருட்டா இருக்கு லோகம் முழுக்க, ராத்திரி முழுக்க இருட்டா இருக்குன்னா இருட்டு எப்படி விலகிறது? வெளிச்சம் வந்தாதான் இருட்டானது விலகும். சூரியன் உதிச்ச உடனே இருக்கிற இருட்டு தெரியாத போயிடுறது. சூரியன் சூரிய ஒளி படாத இடம் மாத்திரம்தான் இருட்டா இருக்கு. சூரிய ஒளி இருக்கிற இடத்துல இருட்டுக்கு வேலையே கிடையாது. அது மாதிரி பரமேஸ்வரியினுடைய கட்டாட்சம் இருக்கக்கூடிய இடத்துல அஜ்ஞானத்திற்கு வேலையே கிடையாதுன்னு பரமேஸ்வரன் சொல்றார். பார்வதி கிட்ட அம்பாள் கிட்ட சொல்றார் பரமேஸ்வரன். அம்பாள் கேட்கிறாரா சுவாமி கிட்ட, சுவாமி லோகத்துல எத்தனையோ மார்க்கம் இருக்கு, சைவம் இருக்கு, வைஷ்ணவம் இருக்கு, கௌமாரம் இருக்கு, கானாபத்தியம் இருக்கு, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு. இந்த மார்க்கங்களை எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லோருமே ஸ்ரீவித்யோபாசனையில புகணும்னு நீங்க சொல்றீங்களே, ஸ்ரீவித்யோபாசனையில எல்லோரும் ஈடுபடணும்னு சொல்றீங்களே, இதற்கான காரணம் என்னங்கிறத சொல்லுங்கோன்னு சாட்சாத் அம்பாள் பரமேஸ்வரன் கேட்கிறார். அம்பாளுடைய உபாசனா மார்க்கம் தான் ஸ்ரீவித்யை அப்படிங்கிறது. இந்த ஸ்ரீவித்யினுடைய சாரமா விளங்கக்கூடியது தான் இந்த சௌந்தர்ய லகரி. இப்போ சுவாமி சொல்றாரு அம்பாள் கிட்ட, அம்மா உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சொல்றேன் கேளு. இந்த லோகமானது அவித்யைங்கிற இருட்டுல மூழ்கி இருக்கு, அக்ஞானம்ங்கிற இருட்டுல மூழ்கி இருக்கு. அக்ஞானம்ங்கிற இருட்டுல மூழ்கி இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு ஞான சூரியனா விளங்கக்கூடியது ஸ்ரீவித்யை மாத்திரம்தான். அந்த ஸ்ரீவித்யோபாஸ்தி இல்லாம ஸ்ரீவித்யா ரூபிணியான உன்னுடைய ஒரு அனுகிரகம் இல்லாத லோகமானது அக்ஞானம்ங்கிற இருட்டுல வெளியில வர முடியாது. இருட்டை விட்டு இந்த உலகமானது வெளியில வர முடியாது. ஸ்ரீவித்யாங்கிற ஞான சூரியனான உன்னுடைய கட்டாட்சம் இருந்தா மாத்திரம்தான், உன்னுடைய கருணா கட்டாட்சத்தினாலே மாத்திரம்தான் இந்த லோகத்து ஜனங்கள் எல்லாம் அக்ஞானத்தை விட்டு வெளியில மோட்சத்தை அடைய முடியும்னு பரமேஸ்வரனே சொல்றேன். அப்படி பரமேஸ்வரியினுடையதான ஒரு கிருபா கட்டாட்சத்தாலே மாத்திரம்தான் லோகமானது அக்ஞானத்தை விட்டு வெளியில வரும். அக்ஞானிகள் எல்லாம் ஞானத்தை பெறக்கூடியதான ஒரே மார்க்கமானது பரமேஸ்வரியினுடையதான ஒரு அனுகிரகத்தினாலே தவிர்த்து வேற ஒன்றுனாலே கிடையாதுங்கிறது ஆச்சரியமாக பரமேஸ்வரியினுடைய வைபவத்தை சொல்லக்கூடியதாக அக்ஞானத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ஞான சூரியன் போன்று
அஜ்ஞானத்தில் மூழ்கி நான் இருக்கேன். இதில் வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு உவமைகளும் ஆச்சரியமான உவமை. அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கிறவாளுக்கு ஏதோ தீபம் மாதிரி நீங்கள் சொல்லலை. ஒரு சில இடங்களில் தீபம்னு சொல்லுவா, இருட்ட தீபம் விளக்கும், ஆனால் ரொம்பவும் விளக்காது. தீபம் சீக்கிரமாக அணைஞ்சு போயிடும். என்ன தீர்ந்து போயிடுதுன்னா தீபம் அணைஞ்சு போயிடும். அப்படி இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டாக்க, எப்பொழுதும் நித்திய வஸ்துவா விளங்கக்கூடிய பரமேஸ்வரியினுடைய பாதத்தூளியானது சூரியன் போல ஒளி பொருந்தியதாக இருக்கு. எவ்வளவு அஜ்ஞானத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அம்பாள் நினைச்சுட்டான்னு சொன்னாக்க அஜ்ஞானத்தை விட்டு அவளை தூக்கிடுவோம். பரதேவதை நினைச்சான்னு சொன்னாக்க எப்பேற்பட்ட ஒரு அஜ்ஞானத்தில் ஒருத்தன் மூழ்கி இருந்தாலும் பரமேஸ்வரி அவனுக்கு என்ன பண்றான்னு கேட்டாக்க ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய கருணாகரியா இருக்கா, ஞானாமிருதத்தை உண்டு பண்ணக்கூடிய சைத்தன்ய மூர்த்தியா இருக்கா அப்படின்னு உதயசூரியன் மாதிரி இருட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய அக்ஞானிகளுக்கு உதயசூரியன் மாதிரி பிரகாசிக்கிறது அப்படிங்க. அப்படி ஆச்சரியமாக அவித்யானாமந்தஸ்திமிர மிகிர தீபநகரி ஜட்டானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரின். ஜட்டமாக விளங்கக்கூடியவர்களுக்கு, ஜட்டம்னு சொன்னாக்க உண்மை தெரியாதவர்களுக்கு ஜட்டம்னு சொல்லுவோம். உண்மை நிலை அறியாதவர்கள், அதாவது கிட்டத்தட்ட அஜ்ஞானமும் ஜட்டமும் ஒன்று சார்ந்து விளங்கக்கூடியது தான். எது அஜ்ஞானம்னு சொன்னாக்க ஒன்றுமே தெரியாதவன், அஜ்ஞானிகள்ங்கிறவா ஒன்றுமே தெரியாதவன். ஜட்டம் அப்படிங்கிறவா தெரிஞ்சிருந்து கூட அதில் வெளியில போக முடியாதவா. இப்போ அஜ்ஞானம் தான் நம்மளை மூழ்கி இருக்கு, மறைச்சிருக்கு நமக்கு தெரியறது. அஜ்ஞானிகளுக்கு அதுவும் தெரியாது. ஜட்டம்ங்கிறது யாருக்கு பெயர்னா, இந்த அஜ்ஞானத்தை விட்டு வெளியில வரணும், உண்மை நிலையை நாம் அறியணும் அப்படிங்கிறதான எண்ணம் தெரிஞ்சிருந்து கூட அது நம்ம பிரயோகப்படுத்தாமல் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு ஜட்டம்னு பேர். இந்த பாதையில் போனால் நம்ம முக்தி அடைய முடியும்னு எனக்கு தெரியும். இந்த பாதையில் போகவே போகாத உட்காண்டே இருந்தாக்க அவளுக்கு ஜட்டம் அப்படின்னு பேர். அந்த ஜட்டமாக விளங்கக்கூடியவர்களுக்கு சைத்தன்ய பூங்கொத்து போன்று, சைத்தன்ய பூங்கொத்துன்னு சொன்னாக்க ஞானத்தினுடைய அமிர்தம் போன்று. ஞான பூங்கொத்துன்னா பேரறிவு, சைத்தன்யம்னா பேரறிவுன்னு அர்த்தம், பரஜானம்னு அர்த்தம். பரஜானம்னு சொன்னாக்க எந்த ஞானத்துக்கு மேல வேற ஒரு ஞானம் இல்லையோ அந்த ஞானத்திற்கு பரஜானம்னு பேர். ஜட்டமாக விளங்கக்கூடியவருக்கு ஜட்டானாம் சைத்தன்ய, அவர்களுக்கு சைத்தன்ய ரூபத்தோட கூட சைத்தன்ய பூங்கொத்து போல அஜ்ஞானிகளுக்கு ஜட்டமாக விளங்கக்கூடியவர்களுக்கு பரமேஸ்வரி என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க அந்த பாதையில போகிறதுக்கான ஒரு அனுகிரகத்தை செய்யறா. முக்தி அடையக்கூடிய வழியை காட்டி அந்த முக்தியை அடைவிக்கவும் பரமேஸ்வரி செய்யறாங்கிற. ரெண்டுமே பார்த்தோம் சொன்னாக்க மோட்சத்தை குடிக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபமத்தை தான் இங்க சொல்லியிருக்கா. இந்த ரெண்டுத்திலையும் பார்த்தோம் சொன்னாக்க மோட்சத்தை அடைவிக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை தான் ஆச்சரியமாக இங்க சொல்லியிருக்கா. அப்படி ஜட்டமாக விளங்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்க சைத்தன்ய பெருக்கா இருக்காடாம் பரமேஸ்வரி. அடிச்சுண்டு போற அளவுக்கு சைத்தன்ய பெருக்கா இருக்கா பராசக்தி. ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வெள்ளம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது, அடிச்சுண்டு போயிடுறது அப்படியே. அது மாதிரி சைத்தன்ய வெள்ளமாக ஞான வெள்ளமா இருக்காளாம் பரமேஸ்வரி. ஞான வெள்ளமா இருந்து அஜ்ஞானிகளை ஞான வெள்ளமா அடிச்சுண்டு போறா போல அஜ்ஞானத்தை எல்லாவற்றையும் அழிச்சு சுலபமாக ஒரு முக்தியை உண்டு பண்ணக்கூடிய கருணாகரிய அம்பாள் இருக்கா அப்படிங்கிறார். ஜட்டானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. இப்படி அஜ்ஞானிகளுக்கு எப்படி இருக்கா, உதயகிரியில உதிச்சு வரக்கூடிய உதயசூரியன் மாதிரி அம்பாள் இருக்கா. அஜ்ஞானிகளுக்கு ஜடமா விளங்கக்கூடியவர்களுக்கு சைத்தன்ய பூங்கொத்து மாதிரியும் ஞான வெள்ளம் மாதிரியும் அம்பாள் இருக்கா. பரஜான வெள்ளமா அம்பாள் இருக்கா. அப்படி மகரந்தத்தே நருவியா இருக்காளாம் பரமேஸ்வரி. அந்த வெள்ளமானது சுதாசமுத்திரம் மாதிரி இருக்கு. ஞான வெள்ளமா மகரந்த, அந்த ஞானம்ங்கிறதான மலர்ல இருந்து பூக்கள்ல இருந்து வெளிப்பட்ட ஒரு மகரந்தத்தே நருவியா இருக்கா பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபமானது. ஜட்டானாம் சைதன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி அப்படின்னா இந்த ஞானம் அப்படிங்கிற புஷ்பமானது மலர்றது ஞான பிரசூன்னாம்பிகான்னு பேர் அம்பாளுக்கு. காளஹஸ்தி க்ஷேத்திரத்தில் அந்த ஞானமே வடிவா விளங்கக்கூடிய பரமேஸ்வரியினுடையதான ஸ்வரூபத்திலிருந்து ஞானமான தேன் அப்படியே பெருகி ஓடுறது. பரமேஸ்வரி ஸ்வரூபமானது மகரந்தம் நிரம்பி இருக்கக்கூடிய ஞான மலராக சைத்தன்ய மலராக இருக்கு. சைத்தன்ய மலராக விளங்கக்கூடிய பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபத்திலிருந்து சைத்தன்ய தேனானது சைத்தன்ய அமிர்தமானது பொங்கி பிரவகிக்கிறது. அருவி மாறி பொங்கி பிரவகிக்கிறது அந்த அமிர்தமானது.
அந்த ஞானாமிர்தமானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஜடமா விளங்கக்கூடியவர்களை அடிச்சுண்டு போய் மோட்சத்தை கொடுக்கறதுங்கிறது. இந்த மாதிரி ஒரு கடாட்சத்தை பண்ணுறதுக்கு அம்பாளால் மாத்திரம்தான் முடியும். அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கவர்களுக்கு உதயசூரியன் மாதிரி விளங்குகின்றது. ஜடமாக விளங்கக்கூடியவர்களுக்கு சைத்தன்யத்தேனருவியாக சைத்தன்யாமிர்தத்தினுடைய அருவி பிரவாகமாக விளங்கக்கூடியதா பரமேஸ்வரியின் ஸ்வரூபம் இருக்கு. தேவையினுடைய பாத தூளி இருக்குன்னே சொல்றோம். அப்படி ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா. அப்படி தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா, தரித்திரர்களுக்கு சிந்தாமணி ரத்தினம் போல பரமேஸ்வரியின் ரூபமானது பிரகாசிக்கிறதுங்கிறது. ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு தரித்திராளுக்கு, ஒன்றுமே அவகிட்ட கிடையாது, அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கே வழி இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சிந்தாமணி கல் கிடச்சதுன்னா எப்படி இருக்கும்? சிந்தாமணி கல் யார் எதை கேட்டாலும் அதை உடனே கொடுத்துடும். பரமகருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரியினுடைய கிரகமே சிந்தாமணிய கிரகம்தான். ஜெகன்மாதாவினுடைய ஒரு கிரகமே சிந்தாமணி கிரகமாகத்தான் விளங்குறது. அப்படி சிந்தாமணி குணனிகா ஜென்ம ஜலதவு. அப்படி தரித்திரர்களுக்கு, தரித்திரத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு சிந்தாமணி ரத்தினம் போல, எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி ரத்தினம் போல பரமேஸ்வரியினுடைய பாதத்தோடி இருக்குன்னு சொல்ற. அப்போ ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்குங்கிற சூக்ஷ்மமா பரமேஸ்வரன் நீங்க சொல்ற. தரித்திரம்ங்கிறது எதுன்னா பிறவியும் தான் பெரிய தரித்திரம். இந்த பிறவிங்கிறதான இந்த சம்சார வாழ்க்கை தான் பெரிய ஒரு தரித்திரம். அதை விளக்கக்கூடிய சிந்தாமணி கல்லு போல லோகமாதாவான பரமேஸ்வரி இருக்கா, சிவகாம சுந்தரியான ஜெகன்மாதா இருக்காங்கிற. தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா அப்படிங்கிற. அப்போ பரமேஸ்வரிய பிரார்த்தனை பண்ணிண்டா ஐஸ்வர்யமும் ஏற்படும், முக்தியும் ஏற்படும். எத்ரைவ போக நச்சதத்ர மோக்ஷா, எத்ரைவ மோக்ஷ நச்சதத்ர போக ஸ்ரீசுந்தரி சாதக புங்கவானாம் போகஸ்ச மோக்ஷஸ்ச கரஸ்த ஏவன். எந்த இடத்துல போகம் உண்டோ அங்கே மோட்சம் இல்லை, எங்கே மோட்சம் உண்டோ அங்கே போகம் இல்லை. ஆனால் ஸ்ரீசுந்தரி சாதக புங்கவானாம், எவனொருத்தன் ஸ்ரீசுந்தரியான மகாதிரிபுர சுந்தரியை, லலிதாம்பிகையை, ராஜராஜேஸ்வரியான அம்பிகையை பூஜிக்கிறானோ அவனுக்கு போகமும் உண்டு, மோட்சமும் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லு. அப்படி சர்வாதார மூர்த்தியான பராபட்டாரிகையினுடைய ஒரு கிருபா கட்டாட்சமானது அப்படிப்பட்ட ஒரு மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு. அதனால தான் பரமேஸ்வரன் இந்த ஸ்லோகத்தை எப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்டாக்க, ஞானாமிர்தத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லும்படியாக தான் சொல்லியிருக்கார். இருந்தாலும் எல்லோருமே அம்பாள் கிட்ட வரணுமே. ஞானத்தை விரும்புகிறவர்கள் மாத்திரம், மோட்சத்தை விரும்புகிறவர்கள் மாத்திரம் அம்பாள்கிட்ட வரப்படாது, எல்லோருமே வரணும் இல்லையா? அப்போ எல்லோரும்னு சொன்னாக்க ஏழ்மையில் விளங்கக்கூடியவர்களும் பரமேஸ்வரிய ஸ்மரணம் பண்ணினால் ஐஸ்வர்யாபிவிருத்தியை உண்டு பண்ணக்கூடியவளா அம்பாள் இருக்கா. கனகதாரா ஸ்துதியே காமேஸ்வரியினுடைய ஸ்துதி தான். கீர் தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலுஷு சம்ஸ்திதாகின்னு ராஜராஜேஸ்வரியத்தான் இங்கே சொல்றார் சங்கரர். அம்மா நீ சரஸ்வதியா இருக்க, நீ மகாலட்சுமியா இருக்க, நீ துர்கா பரமேஸ்வரியா இருக்க, காமேஸ்வரியான பார்வதியாவும் நீயே இருக்கேங்கிற. அப்படி தேவியினுடைய ஸ்வரூபமானது சகலத்தைக்கு உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு. அஜ்ஞானிகளுக்கு ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு, முட்டாளுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஜடம்னா முட்டாள்னு அர்த்தம். ஜடமாக முட்டாளா விளங்கக்கூடியவர்களுக்கு சைத்தன்ய தேனருவி போன்று புத்திசாலித்தனத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு. தரித்திரர்களுக்கு சிந்தாமணி கல்லு மாதிரி இருக்கு. ஏழ்மையில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு சிந்தாமணி ரத்னம் போன்று, சிந்தாமணி கல் போன்று பிரகாசிக்கக்கூடியதாக பரமேஸ்வரியினுடைய ரூபமானது பிரகாசிக்கிறது. அப்படி தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்லா முரரிப்பு வராகஸ்ய பவதி. இப்போ வராகருடையதான தெற்றிப்பல் போல் எது இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பரமேஸ்வரியினுடையதான ஒரு தெற்றிப்பல் போல எது இருக்கு அப்படின்னு வராகருடைய ஒரு தெற்றிப்பல் போல் எது இருக்குன்னா பரமேஸ்வரியினுடைய பாத தூளி இருக்கு. வராகருடைய தெற்றிப்பல் என்ன செய்தது அப்படின்னு கேட்டாக்க, சமுத்திரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய பூமியை தெற்றிப்பல் தூக்கி நிறுத்தித்துன்னு சொல்லுவான். அது மாதிரி அஜ்ஞானத்தில் பிறவி கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் சம்சார சாகரம்னு சொல்லுவான். அடிச்சுண்டு போது சம்சார சாகரம் மூழ்கி இருக்கோம் நம்ம அந்த சம்சார சாகரத்தில்.
மூழ்கி இருக்கக்கூடிய நம்மளை தூக்கி நிறுத்தக்கூடியதா இந்த பிறவிங்கிற பவாரண்ய குட்டாரிகாயை நமஹா. பிறவிங்கிற பெருங்காட்டிற்கு கோடாரியானவள் பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாரிகா. பிறவிங்கிற பெருங்காட்டிற்கு கோடாலி போல் விளங்கக்கூடியவள் காமாட்சி. பிறவி எனும் பெருங்கடலிற்கு வராகருடைய தெற்றிப்பல்லு எப்படி இந்த பூமியை தூக்கி மேலே கொண்டு நிறுத்தித்தோ அது மாதிரி பரமேஸ்வரியினுடைய பாதத்தூளியானது ஆச்சரியமாக என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க பரமேஸ்வரியினுடையதான ஒரு பாதத்தூளியானது அதில் தூக்கி நிறுத்துறது. மேலே பிறவி கடல்ல மூழ்கி இருக்கக்கூடியவர்களை தூக்கி நிறுத்துறதுன்னா கைவல்யமான ஒரு முக்தியை உண்டு பண்ணக்கூடியதாக பரமேஸ்வரியினுடைய பாத தூசு பிரகாசிக்கிறது. அப்படி பரமேஸ்வரியினுடையதான ஒரு பாதத்தூளியானது கைவல்யமான ஒரு மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு, ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு, முட்டாள்தனத்தை போகக்கூடியதாகவும் புத்திசாலித்தனத்தை உண்டு பண்ணக்கூடியதாகவும் இருக்கு, சிந்தாமணி கல் போல் யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. அப்படி எல்லாமே பரமேஸ்வரியினுடைய பாதத்தூளியே செய்யறது. லௌகீகமான சௌபாகியத்தையும் கொடுக்கறது, அபவர்க்கமான ஒரு முக்தியையும் உண்டு பண்ணக்கூடியதா பரமேஸ்வரியினுடைய பாதத்தூளியானது பிரகாசிக்கிறதுன்னு சொல்லுவான். இந்த ஸ்லோகத்தினுடைய உட்பொருள் என்னன்னு கேட்டாக்க துரியமாக விளங்கக்கூடியதான சைத்தன்ய ரூபிணியான பரமேஸ்வரியினுடைய வாக்பவ பீஜாட்சர மகாமந்திரமானது இதற்குள் அடக்கம்னு சொல்ற. பரமேஸ்வரியினுடையதான வாக்பவ பீஜாட்சரமானது இதற்குள்ள அடக்கம். இது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது, ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியது. முக்கியமாக ஞானத்தை சொல்லறதுனால முதல்ல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டாக்க அவித்யில விளங்கினவர்களுக்கு ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு, முட்டாள்களுக்கு புத்திசாலித்தனத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு. அப்படி ஐஸ்வர்யத்தை அபிவிருத்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கு, கடைசியில மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடியதாகவும் இருக்குன்னு எல்லாமாக விளங்கக்கூடிய இவை எல்லாவற்றையுமே தேவியினுடையதான முதல் பீஜாட்சரமான வாக்பவ பீஜாட்சர மகாமந்திரமே கொடுத்துடும். அப்படி ஈகாரம் சேர்ந்து விளங்குறதுனால அபிவிருத்தி கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியதா இருக்கு வாக்பவ பீஜாட்சரமானது. வாக்பவ பீஜாட்சரம் தேவியினுடைய வாக்பவ பீஜாட்சர மகாமந்திரம் இந்த ஒரு ஸ்லோகத்தினுடையதான உட்பொருளா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நந்தி வித்யா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மகாவித்யானது, நந்தி வித்யா நடேஸ்வரின்னு சொல்லக்கூடியதா சிதம்பரத்தில் விளங்கக்கூடிய சிவகாம சுந்தரி ஜெகன்மாதாவினுடையதான ஒரு வைபவத்தை சொல்லக்கூடியதாகவும், சிதம்பர கஷேத்திரத்தில் விளங்கக்கூடிய சைத்தன்ய மூர்த்தியான ஸ்ரீமத் சிவகாம சுந்தரி அம்பிகையினுடையதான ஒரு பிரபாவத்தை சொல்லக்கூடியதாகவும் தேவியினுடையதான இந்த ஸ்லோகமானது சொல்லறதுன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டாக்க சிதம்பர கஷேத்திரத்தில் எல்லோருமே போய் ஜெகன்மாதாவை சேவிக்க முடியும். அம்பாளுடைய ஒரு கிரகம் மாதிரி விளங்கக்கூடியது சிதம்பர கஷேத்திரம். அப்படி அங்கே போய் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி யார் என்ன பிரார்த்தனை செய்து கொண்டாலும் அந்த பிரார்த்தனையை ஜெகன்மாதா பூர்த்தி செய்விக்கிறான்னு சொல்லும். அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் அது. சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு போய் ஸ்ரீமத் சிவகாம சுந்தரியான ஜெகதம்பிகையை தரிசனம் செஞ்சாலே முக்தி. அப்படி மோகத்தையும் மோட்சத்தையும் உண்டு பண்ணக்கூடிய சைத்தன்ய மூர்த்தியாக லோகமாதாவான சிவகாம சுந்தரி ஜெகன்மாதா பிரகாசிக்கிறா. அந்த சிவகாம சுந்தரியினுடைய மகாவித்யா நந்தி வித்யை சொல்லக்கூடிய நந்திகேஸ்வரர் உபாசனை செய்த ஆச்சரியமான ஒரு மகாவித்யை 3 கூட்டங்களோடே கூடி விளங்கக்கூடியது. மன்மதனுடையதான ஒரு ஸ்ரீவித்யை எப்படி 3 கூட்டத்தோடு இருக்கோ, லோபாமுத்திரையோடது எப்படி 3 கூட்டத்தோடு இருக்கோ, அதுபோல நந்தி வித்யையும் 3 கூட்டத்தோடே விளங்கக்கூடியது. திரிகூட்டாவாக 3 கூட்டங்களாக விளங்கக்கூடியதான மகாவித்யா ரூபிணியினுடையதான ஒரு வைபவத்தை இந்த ஸ்லோகமானது ஆச்சரியமாக சொல்லறதுங்கிறது மகான்களுடைய ஒரு அபிப்பிராயம். ஷட்கூட்டத்தினுடைய பெருமையை அதற்கடுத்து வரக்கூடிய ஸ்லோகமானது சொல்லறது. 4வது ஸ்லோகம் பதஞ்சக பாணிவ்யா காட்சி க்ஷேத்திரத்தில் விளங்கக்கூடிய காமாட்சி பராபட்டாரிகையினுடையதான ஒரு வைபவத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம் அது. முதல் ஸ்லோகத்தை சிதம்பரத்தில் திருவாரூர் ஜுவலிக்கக்கூடிய கமலை பராசக்தியினுடைய வைபவத்தை சொல்லறது நம்ம பார்த்தோம். 3வதான இந்த ஸ்லோகமானது 2வது 3வது ரெண்டுமே சமந்தான். ரெண்டுமே தேவியினுடைய பாதத்தூளியினுடைய வைபவத்தை தான் சொல்லறது. சிதம்பரத்தில் விளங்கக்கூடிய சிவகாம சுந்தரி அம்பாருடைய ஆச்சரியமான வைபவத்தை சொல்றதா அமைஞ்சிருக்கு. 4வது ஸ்லோகமானது காஞ்சிபுரத்தில் வீட்டிருக்கக்கூடிய காமாட்சி பராபட்டாரிகையோட மகத்வத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. அதனுடைய தாத்பரியத்தை அடுத்து நாம சிந்தனை பண்ணலாம். பரதேவதையோட கிருபா கட்டாட்சமானது எல்லோருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை செய்துக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே.